டார்மி. ஸோ இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபிஃப்த்தாக பார்க்க போகிறோம். யூ ஆர் மை எனிமி பார்ட் 3. ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ போன பார்ட்டில் வந்து நம்ம வயன் அப்படியே ஜிமினுக்கு ஷர்ட்டு கொடுக்கலான்னு ரூமுக்கு போயிருப்பா. ஸோ அங்கேருந்து தான் நான் நிப்பாட்டினேன். ஸோ இன்றைக்கி நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படியே நம்ம வயன் அஷியோட ரூமுக்கு போய் ஷர்ட்டை அப்படியே பெட் மேலே வைக்கிறான். ஸோ ஜிமின் இன்னும் வாஷ்ரூம்குள்ளே தான் இருக்கா. ஸோ வயன் அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். பட் அந்த டைமில் பார்த்து நம்ம ஜிமின் வெளியே வரான். அப்படியே ஜிமின் நம்ம வயனை பார்க்குறான். ஸோ இன்னும் வயனை வந்து அஷின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம வயன் சரியாக டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறா. ஜிமின் அப்படியே வயனை கூப்பிட்றா. இன்னும் அஷின்னு தான் நினச்சிக்கிட்டுறா. ஸோ அஷின்னு தான் கூப்பிட்றா. ஏய் அஷி நில்லு, எனக்கு இந்த ஒயிட் கலர் ஷர்ட் வேணாம், எனக்கு பிளாக். ஏய் நீ யார் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம வயன் வெளியே ஓடுறா. வெளியே ஓட போகிறான். அப்போ அப்படியே ஜிமின் வயன் முன்னாடி வந்து நிற்கிறான். அவள் டோர் கவர் பண்ண மாதிரி நிற்கிறா வயன் முன்னாடி வந்து. அப்போ நம்ம வயன் சொல்கிறா, ஏய் நீ யார், ஃபஸ்ட்டு நீ தள்ளு, நீ யார், என்ன விடு. அப்போ ஜிமின், ஏய் அதை நான் கேட்கணும், நீ ஏன் எங்கே வந்த, நான் பைசிக்கலை ஒடிச்சேன்னு எங்கள் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்தியா. அப்போ நம்ம வயன் சொல்கிறா, நான் அந்த மாதிரி சீப்பான வேலைலாம் பண்ண மாட்டேன், என் பைசிக்கலை நானே சரி பண்ணிக்கிட்டேன். அப்போ ஜிமின், நானும் நினச்சேன் புள்ள பாவமே பைசிக்கலை சரி பண்ணிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கலாமேன்னு. அப்போ நம்ம வயன் சொல்கிறான், நீ ஒரு ஆணியும் பிடுங்க தேவையில்ல, கொஞ்சம் தள்ளி போனா நானே வெளியே போக்குறேன். அப்போ நம்ம ஜிமின் சொல்கிறான், இதை பாரு, இது என்னோட வீடு. ஆமாம், ஃபஸ்ட்டு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு நம்ம வயன்கிட்ட கேட்குறான். அப்போ வயன், நான் அஷியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன், ஓ அப்போ அவள் உன்னதான் பார்க்கணுன்னு நேற்று வந்தியா. ஆமாம். அப்போ அம்மா அப்பா இங்கே இல்லையா, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ தள்ளு அப்படின்னு நம்ம ஜிமினை தள்ளி விட்டு பார்க்குறான். அப்போ ஜிமின், இதை பாரு, தள்ள முடியாது, நீ உடைச்சது என்னோடய ஃபேவரட் கார், அதுக்கு நான் ரிவெஞ்ச் வாங்கியே தீருவேன். அப்போ நம்ம வயன், என்னது, நீயும் தான் என் பைசிக்கல் உடைச்சேன், அது கூட என்னோடய ஃபேவரட் பைசிக்கல் தான், அது எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இதுக்கு ரிவெஞ்சு வாங்கியே தீருவேன். ஏய் என்ன நீ சொல்கிற, என்னை விடு. இந்த பாரு, நீ எனக்கு முக்கியமான எப்படி சொல்கிறது, அது கார் எனக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து தெரியுமா. ஸோ அதனால் உனக்கும் ஒன்று இருக்கும் இல்லை ஃபேவரட்னு, அதுவும் நான் எடுப்பேன், அதுதான் ரிவெஞ்சு அப்படின்னு நம்ம ஜிமின்னு சொல்லலாம். அப்போ நம்ம வயன், சி என்ன ரொம்ப ஓவராக போகிற, இதுக்கு மேலே நான் பொறுத்திருக்க மாட்டேன், இரு நான் அஷிக்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே ஜிமின் அப்படியே வயன் இழுத்து பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறான். அங்கே கிஸ் பண்ணுறது ஃபோனில் ஃபோட்டோ கூட எடுக்கிறான். நம்ம வயனுக்கு அப்படி ஜிமின்க்கு பலான்னு ஒன்று கொடுக்குறான். அப்போ கூட ஜிமின் வெக்கமே இல்லாமல் கண்டத்தை பிடிச்சிக்கிட்டு சிரிக்கிறான். வயனுக்கா செம்ம காண்டா இது. அப்போ வயன், சி இரு நான் ஆண்டிக்கிட்ட போய் சொல்கிறேன். அப்போ ஜிமின், போய் சொல்லு, நீ சொன்ன அடுத்த செகண்டே ஓ மானம் மரியாதையெல்லாம் கப்பலில் ஏறி எனக்கு பாய் காட்டிட்டு போயிடும், என்ன போய் சொல்லு. அப்போ நம்ம வயன், நீ என்ன சொல்கிற, நீ என்ன பண்ண போகிற. அப்போ நம்ம ஜிமின், ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு நல்ல ஃபோட்டோ ஒன்று இருக்குது, ஸோ அது என்ன, இப்போ நீ எடுத்த அந்த ஃபோட்டோ பார்த்தியா நீ பேசிக்கிட்டு இருக்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்க வயன், அது மட்டும் ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அப்படியே லைக்கெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும், நீ என்ன சொல்கிற, இதுக்கப்புறம் முடிவுதா. அப்போ நம்ம வயன், இல்லை நீ அப்படி பண்ணாத, நான் இதை யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ ஃபோட்டோ டிலீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஜிமின் அப்படியே வயனை அகின் இழுத்துக்கிட்ட எடுக்கிறான். சும்மா வேற இல்லாமல் அகின் கிஸ்ஸா வயனுக்கு அப்படியே முடியலை.
ஐ மீன் ப்ரீத் பண்ண முடியலை. ஸோ இந்த கிஸ் அப்படியே 5 செகண்ட் அப்படியே லாங் ஆகுது. ஸோ ஐயோ நான் உளறிருந்தா மன்னிச்சுக்கோங்க. பேக் டு ஸ்டோரி. அப்படியே இது ஜிமினுக்கும் புரியுது வயனுக்கு மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்குன்னு. ஸோ அப்படியே ஸ்பீடாக ப்ரீத் ஜிமின் வந்து விட்டுறா வயனை. அப்படியே வயன் பின்னாடி போய் ஸ்பீடாக ப்ரீத் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு ஜிமினை பார்க்குறா. ஜிமினுக்குன்னு வந்து வயன் கிட்ட வரான். வயன் சும்மா இருப்பாளா, அப்படியே ஜிமின் நம்ம தள்ளுறான். ஜிமின் போய் கீழே விழுகிறான். ஸோ இதான் சான்ஸ்ன்னு வயன் வந்து வெளியே ஓடுறான். ஸோ ஜிமின் இதை பார்த்துட்டு நக்கலாக சிரிக்கிறான். அப்படியே ஜிமினோட மைண்டில் எங்கே போகிறேன், இங்கே தானே இருக்க போகிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். ஜிமின் வந்து ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். ஸோ இங்கே நம்ம வயன் அப்படியே கீழே ஓடி வந்துட்டு நேராக கிச்சனுக்கு தான் போகிறான். அதை அஷி பார்த்துட்டு, ஏய் வயன் ஏண்டி இது சுனாமி வர போகிற மாதிரி இல்லை நீ ஓடிட்டு வரேன். அது அது அவன்தான். ஒன்றும் இல்லை இல்லை நீ ஏதோ அவன்தானே சொல்ல வந்தேன். என்னாச்சு? எனக்கும் புரியலை என்ன ஆச்சுன்னு. என்கிட்ட இப்போதைக்கு எதுவும் கேட்காதுங்க. ஓகே வயன் வா சாப்பிட்லாம். அப்போ நம்ம வயனும் ஓகேன்னு சொல்லி போகிறான். ஸோ இப்போ நீங்கள்லாம் சாப்பிட்றீங்க. இப்போ அப்படியே ஜிமின் சைட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இதே தான் மைண்டில் ஓட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படியே ஃபோனில் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. ஸோ நம்ம ஜிமினுக்கு வந்து இப்போ லன்ச் டைம். அப்படியே ஜிமின் வயனுக்கு தான் கால் பண்ணுறான். நீங்களும் ஆன்சர் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ கால் தான். ஹலோ ஹலோ வயன், என்ன பண்ணுறேன்? ஹலோ யாருங்க நீங்கள்? எப்படி என் பேர் தெரியும்? பின்ன கிஸ் வேறு பண்ணியிருக்கேன். உன் பேர் தெரியாமல் இருக்குமா வயன்? ஏய் ஜிமின் தானே, எப்படி என் நம்பரை கண்டுபிடிச்சேன்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். சரி நீ எதுக்கு இப்போ கால் பண்ண? ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது. அதுக்கு அதான் கேன்டீன் இருக்குல்ல, வாங்கி கொட்டிக்க வேண்டியது தானே. ஸோ அப்போ நம்ம ஜிமின் சொல்கிறான், எனக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிக்குது. ஸோ அங்கே அம்மா குக் பண்ணி வச்சுருப்பான். நீ என்ன பண்ணணும்னா அந்த சாப்பாடு பார்சல் பண்ணி இங்கே ஆஃபீஸ்க்கு கொண்டு வரணும் என்ன அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். ஸோ இதோட நான் இந்த பாட்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, எனக்கு வந்து ஜிஎல் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஜிஎல் பற்றி யாருக்காவது ஐடியா இருந்தால் ஸோ அது கமெண்டில் சொல்லிடுங்க, அது எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஆர்மீஸ், நம்ம வந்து பார்ட் 4ல் மீட் பண்ணலாம். ஸோ பாய்.